பகுதி நம்ம போவோம். ಇದು ಮುಗಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಭಾಗಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಲ್ಪಡೋಣ. அங்க வந்துட்டு ஒரு ஊழியனா என்ன அப்படின்றது ஏசப்பா சொல்லி தராரு. இவர்கிட்ட நம்ம கத்துக்கிட்டோம்னா சூப்பர். ஏசப்பாட்ட சொன்னா ஆண்டவரே ஊழியனா என்ன அப்படின்னு ஏசப்பாட்ட போய் நீங்க இன்டர்வியூ பண்றீங்கன்னா ஏசப்பா இதான் சொல்வார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸೇವೆ ಅಂತಂದ್ರೆ ಏನೆಂಬುದಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಹೋಗಿ ಒಂದು ಸಮಾಧಾನ ಮಾಡುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸಿಕೊಡ್ತಾರೆ. என்ன சொல்றாரு ஏசப்பாக்கு வந்து ஊழியனா என்ன அவருடைய பார்வையிலே? ಆ ಸೇವೆ ಅಂತಂದ್ರೆ ಅವರ ಒಂದು ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಏನು ಎಂಬುದಾಗಿ ஃபர்ஸ்ட் அவர் லைஃபே ஒரு உதாரணமா சொல்றார். ಅವರ ಜೀವಿತದ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನು ತಿಳಿಸ್ತಾರೆ. இந்த வசனத்தை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஊழியனா என்னன்னா யோவான் 12:24. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಸೇವೆ ಏನಂತಂದ್ರೆ ಯೋಹಾನ 12:24 டபுள். யோவான் 12 அத டபுள் ஆக்குனா 24. ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸி. மனப்பாடம் பண்ணுங்க இந்த வசனத்தை. யோவான் 12:24 என்ன சொல்லுது? ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಅದನ್ನ ಗಂಟಪಾಠ ಮಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ತುಂಬಾ ಈಸಿ ಆಗುತ್ತದೆ. ಯೋಹಾನ 12:24 ಅದನ್ನ ಎರಡಾಗಿ ಮಾಡಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். என்ன சொல்லுதுங்க? ஒரு கோதுமை மணி எடுத்துக்கிறோம். ಒಂದು ಗೋಧಿಯ ಕಾಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ತೇವೆ. அது வந்து என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் அது காயணும். அந்த கோதுமை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகணும். அது காஞ்சி போன செத்துடணும். அது வந்து பூமிக்குள்ள வச்ச உடனே அது ஃபர்ஸ்ட் காஞ்சி செத்துருது அந்த கோதுமை மணி. ಆ ಒಂದು ಗೋಧಿಯನ್ನ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹಾಕುವಾಗ ಅದು ಒಣಗಿ ಅದು ಸತ್ತು ಹೋಗ್ತದೆ. செத்த உடனே என்ன ஆகுது? எல்லாரும் நினைப்பாங்க செத்துருச்சுடா, இது காலிடா இந்த கோதுமை மணி அப்படின்னு நினைப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಅಂದ್ಕೊಳ್ತಾರೆ ಇದು ಸತ್ತು ಹೋಗಿದೆ ಇನ್ಮೇಲೆ ಅಷ್ಟೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அப்போ அதுல ஒரு புது ஜீவன் வருங்க. ಆದ್ರೆ ಅದರಿಂದ ಹೊಸ ಜೀವ ಬರ್ತಾ ಇದೆ. ஒரு கோதுமை மணில இருந்து ஒரு கதிர் அப்படியே வருங்க மேல. ಆ ಒಂದು ಬೀಜದಿಂದ ಒಂದು ಕಾಳಿನಿಂದ ಒಂದು ಬರ್ತಾ ಇದೆ. அதுல இருந்து அநேக கோதுமை மணிகள் காணப்படுங்க. ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅನೇಕ ಗೋಧಿ ಕಾಳುಗಳು ಅಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. அதான் வந்து அநேக ஒரு பண்டசாலையில அப்படியே சேர்த்து வைப்பாங்க. எல்லாம் எப்படி? ஒரு கோதுமை மணி செத்துச்சு, அதனால ஒரு 40-50 கோதுமை மணி ஒரு செடியில நிக்குது. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಒಂದು ಗೋಧಿ ಕಾಳು ಸತ್ತು ಹೋದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಒಂದು ಗೋಧಿ ಕಾಳಿನಿಂದ 40ರಷ್ಟು ಆ ಒಂದು ಗೋಧಿ ಕಾಳುಗಳು ಸಿಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ 25வது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? 25ನೇ ವಚನದಲ್ಲಿ ದೇವರು ವಚನ ಹೇಳ್ತದೆ, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுவான். ஆண்டவர் சொல்றாரு உன் வாழ்க்கை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ರೆ ನಿನ್ನ ಒಂದು ಜೀವನ ಅದೊಂದು ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹೂಡಿಕೆ ಎಂಬುದಾಗಿ. இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு நான் என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துக்காக விதைக்கிறேன். இயேசு கிறிஸ்துக்காக என் வாழ்க்கை வேண்டாம், எனக்கு கம்ஃபர்ட் வேண்டாம், எனக்கு நான் விதைக்கிறேன் அப்படின்னு விதைக்கும் போது நித்திய ஜீவனிலே நம்மளுக்கு வந்து பலனை வந்து ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாருங்க. ಈ ಒಂದು ದಿವಸದಲ್ಲಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಐಶ್ವರ್ಯನ ಬೇಡ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ಒಂದು ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಲ್ಪಡ್ತೇನೆ, ಜೀವವನ್ನು ಬಿತ್ತಲ್ಪಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಆ ಒಂದು பரலோகத்திலே ಒಂದು பலಗಳನ್ನ ಕಾಣப்படுತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. கஷ்டம். ஆண்டவருடைய ஊழியம் வந்து ஈஸி இல்ல. இயேசு கிறிஸ்து வந்து ஃபர்ஸ்டே சொல்லிறாரு, கஷ்டம்பா, தெரிஞ்சுக்கப்பா, உன் உயிரே போவும்பா அப்படின்னா. உயிர்னா உனக்கு இஷ்டமானது செய்ய முடியாது, இஷ்டமான இடத்துக்கு போக முடியாது, இஷ்டமான காரியங்களை பண்ண முடியாது. ஏன்னா நீ வந்து என்ன ஆகுற? உன் வாழ்க்கையை நீ விதைக்கிற மற்றவங்களுக்காக அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ರೆ ನಿನಗೆ ಇಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, ಇಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆಂತಂದ್ರೆ ನನ್ನ ಜೀವವನ್ನು ನೀನು ಬಿತ್ತಲ್ಪಡ್ತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ. இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம்னா யாரோ அவங்க வாழ்க்கையை விதைச்சாங்க. ಇವತ್ತು ನಾವು ಇಲ್ಲಿದ್ದೀವಿ ಅಂತಂದ್ರೆ ಯಾರೋ ಅವರ ಜೀವನ ಅಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அவங்க விதைச்சதுனால நம்ம இன்னைக்கு இங்க இருக்கிறோம். ಅವರು ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟ ಕಾರಣದಿಂದಾಗಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಇರಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எல்லாத்துக்கும் பெரிய விதைக்கப்பட்ட விதை வந்து இயேசு கிறிஸ்துவோட சரீரம் விதைக்கப்பட்டது. ಎಲ್ಲದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಬಿತ್ತುವಿಕೆ ಅಂತಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಜೀವ ಎಂಬುದಾಗಿ. அவர் விதைச்ச விதையினாலே இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்ம எல்லாம் உலகத்துல அநேக ரட்சிப்பு உண்டு, ஆண்டவர்கிட்ட விடுதலையாய் நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்ம ಅವರು ಬಿತ್ತಿರ್ತಕ್ಕಂಥ ಬೀಜದ ಮೂಲಕವಾಗಿ ಇವತ್ತಿನ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅನೇಕರ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ರಕ್ಷಣಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. பாருங்க, ஃபர்ஸ்ட் இதுல நம்ம பார்த்தோம் தாவீதுக்கு என்னாச்சு? அவன் பண்ண பாவத்தினால அவன் பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ದಾವೀದನು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪಿನಿಂದಾಗಿ ಆತನ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னைக்கு அப்படி இல்லங்க. ಇವತ್ತಿಗೆ ಆ ರೀತಿ ಆಗಿಲ್ಲ. அந்த கோபத்தெல்லாம் ஏசப்பா மேல காட்டிட்டாரு ஆண்டவர். ಆ ಕೋಪವನ್ನೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ತೋರಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்ம கிருபையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாவீதுக்கு மேல தாவீது பிள்ளைகள் அனுபவித்த அந்த சாபத்தை நம்ம அனுபவிக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த சாபமானார் நம்மளுக்கு விரோதம், நம்மளுக்கு பதிலாக. ಆ ದಾವೀದನು ಮಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ಶಾಪವನ್ನು ಆತನ ಮಕ್ಕಳು ಅನುಭವಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳ ದೇವರು ಆ ಒಂದು ಪಾಪಗಳನ್ನು ಆತನ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. எவ்வளவு பெரிய சந்தோஷமான நற்செய்தி இது. ಎಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗಿರ್ತಕ್ಕಂಥ
ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಸಮಾಚಾರ. நிறைய பேர் இந்த வேற மதத்துல சொல்லுவாங்க கர்மா அப்படின்னுவாங்க. ಬೇರೆ ಒಂದು ಮತದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ಇದು ಕರ್ಮ ಎಂಬುದಾಗಿ. கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்மா இல்லங்க. ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕರ್ಮ ಎಂಬತಕ್ಕಂಥದ್ದಿಲ್ಲ. நம்ம விதைச்சிருக்கிறோம், பாவத்தை விதைச்சிருக்கிறோம், ஆண்டுகிட்ட வந்ததுனால நீதியிலே நம்ம என்ன பண்றோம், பலன் நம்ம பெற்றுக்கொள்றோம். ನಾವು ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬಿತ್ತಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ, ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬಂದುವಾಗ ನೀತಿ ಒಂದು ಫಲವಂತಿಕೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் சொல்றாரு, நான் சாக போறேன், நான் விதை போல நான் சாக போறேன், இதன் மூலியமாய் ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನಾನು ಸಾಯುವುದಕ್ಕಿದ್ದೇನೆ, ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಒಂದು ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗಲ್ಪಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க பாருங்க 26வது வசனத்தை படிச்சு முடிச்சிருவோம். 26ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ಮುಗಿಸೋಣ. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யணும்னா என்னை பின்பற்ற கடவன். நான் விதைச்சது போல அவனும் விதைக்கப்படணும், அதான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு. நான் எங்கே இருக்கிறேன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். என் ஊழியக்காரன் அங்கதான் இருப்பான். நான் எங்கெல்லாம் போறேனோ அவனும் அங்கதான் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். பிதாவானவர் கர்த்தர். எவ்வளவு சத்தியங்கள் இருக்கு தெரியுமா? அந்த ஒரு வசனத்துல ஒரு 10 சத்தியம் இருக்குங்க. ಈ ಒಂದು ವಚನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ಎಷ್ಟೊಂದು ಸತ್ಯಾಂಶಗಳು ಅಲ್ಲಿ ಅಡಕವಾಗಿದೆ. இதை ஒரு 1 hour மெசேஜ் எடுக்கலாம் அந்த ஒரு வசனத்தை. ಈ ವಚನದ ಮೂಲಕವಾಗಿ 1 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಒಂದು ಉಪದೇಶ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. இஃப் எனிவன், ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இஃப் எனிவன் சர்வ்ஸ் மீ, யாருக்கு ஊழியம் செய்றோம்? யாருக்கு ஊழியம் செய்றோம்? அந்த வசனத்தின்படி யாருக்கு நம்ம ஊழியம் செய்றோம்? ಆ ವಚನದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯಾರಿಗೆ ನಾವು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ? யாருக்கு? நம்ம நினைக்கிறோம் ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு பண்றோம், சர்ச்சுக்காரங்களுக்கு பண்றோம், இங்கிலீஷ் சர்வீஸ் பீப்புள் பண்றோம், தமிழ் சர்வீஸ் பீப்புள் பண்றோம்னு. இல்லங்க, யாருக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ஊழியம்? ஏசப்பாக்கு பண்ணிட்டு இருக்கோம். ನಾವು ಅಂದ್ಕೊಳ್ತೇವೆ ಹಾಸ್ಟೆಲ್ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಅಥವಾ ಇಂಗ್ಲಿಷ್ ಸರ್ವಿಸ್ ಅವರಿಗಾಗಿ ಅಥವಾ ಸಭೆಯವರಿಗಾಗಿ ಅವರಿಗಾಗಿ ಇವರಿಗಾಗಿ ಎಂಬುದಾಗಿ, ಆದರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗಾಗಿ ನಾವು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க எனக்கு செய்யற ஊழியத்துக்கு என் அப்பா உங்களுக்கு கனத்தை கொடுப்பார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ನೀವು ನನಗೆ ಮಾಡುವಂತ ಸೇವೆಗೆ ಬದಲಾಗಿ ದೇವರು ಆ ಒಂದು ಘನತೆಯನ್ನ ಕೊಡಲ್ಪಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. எப்ப ப்ராப்ளம் வருது ஊழியத்துல, நான் மனுஷனுக்காக ஊழியம் செய்யும் போது மனுஷன்கிட்ட கனத்தை எதிர்பார்க்கிறேன், அது கிடையாது அப்படின்னு ஆண்டவர் இங்க சொல்றாரு. ಮನುಷ್ಯನಿಗಾಗಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುವಾಗ, ಮನುಷ್ಯನಿಂದ ಒಂದು ಘನತೆಯನ್ನು ಎದುರು ನೋಡುವಾಗ ಅಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. நான் தேவனுக்காக ஊழியத்தை செய்யும் போது தேவன்கிட்ட கனத்தையும் மகிமையும் வரும், அது எனக்கு போதும் அப்படின்னு நம்ம இருக்கும் போது, நம்ம மனுஷன் என்ன சொன்னாலும் சொல்லனாலும் நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம உண்மை உள்ளவர்களா இருப்போம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಸೇವೆಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ, ದೇವರಿಂದ ಒಂದು ಘನತೆಯನ್ನು ಒಂದು ಕೊಡುವಾಗ, ಮನುಷ್ಯನು ಏನೇ ಹೇಳಿದ್ರು ಕೂಡ ಅದರ ಬಗ್ಗೆ ತಲೆ ಕೆಡಿಸಿಕೊಳ್ಳದೆ ನಾವು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಮಾಡ್ತಾ ಇರ್ತೇವೆ. பிரதர், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமே பிரதர். ಸಹೋದರರೇ, ಮನಸ್ಸು ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗಿರ್ತದಲ್ವಾ? எப்படி பிரதர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ಇದೆಲ್ಲ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಹುದು. உங்க மனசு கஷ்டப்படல, ஏசப்பா மனசும் கஷ்டப்பட்டுச்சு. 27வது வசனத்தை படிப்போம். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಮಾತ್ರವಲ್ಲ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮನಸ್ಸು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿದೆ. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். 28. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். போதும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உலகத்தின் பாவத்தை இப்ப சுமக்கணும். தாவீது போல 1000 கணக்கான பேர் விபச்சாரம் பண்ணிருக்கிறாங்க, அந்த பாவத்தை நான் சுமக்கணும். ஆண்டவரே, இது என்ன பண்ணேன்னு தெரியல, பட் ஆனாலும் ஆண்டவரே இதுக்காக தான் நான் உலகத்துக்கு வந்தேன், உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஏன் வாழ்க்கை நான் சாவறதன் மூலியமாய் நீங்க மகிமைப்படணும், ஒரு கூட்ட ஜனம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஏசப்பா சொல்றார். ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ದಾವೀದನ ರೀತಿಯಲ್ಲಿ ಸಾವಿರದಷ್ಟು ಜನಗಳು ಒಂದು ಪಾಪ ನನ್ನ ಮೇಲೆ ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನನ್ನ ಮೂಲಕವಾಗಿ ನಿನ್ನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದಲ್ಪಡಬೇಕು, ಘನತೆನ ಹೊಂದಲ್ಪಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சோ இதாங்க காஸ்பல், இதான் குட் நியூஸ். ಇದೇ ಅಲ್ಲಿ ಶುಭ ಸಮಾಚಾರ. இதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம். ಇದೇ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೂ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಗೂ ಇರತಕ್ಕಂತ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ. இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನಗಾಗಿ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்து நான் அடிக்க வேண்டிய இடத்துல அவர் அடி வாங்கினார். ನಾನು ಏಟುಗಳನ್ನು ತಿನ್ನುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ಏಟುಗಳನ್ನು ತಿನ್ನಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனாலே அவரை நான் பின்பற்றேன். ಆ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅವರನ್ನ ನಾನು ಹಿಂಬಾಲಿಸ್ತೇನೆ. அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ಅದೇ ಕ್ರೈಸ್ತಿಯ ಜೀವಿತ. சோ இதான் ஊழியம் என்ன அப்படின்னு நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ಇದೇ ಸೇವೆ ಏನು ಅಂತ ಅಂದ್ರೆ ತಿಳಿಸಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்து